பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் டிக்கெட்டுக்கான டாஸ்க்லாம் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. அதை விட ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கமருதியும் போடக்கூடிய அந்த சண்டை தான். இவ்வளவு நாளாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க பார்வதி மேலே தான் தப்பாக இருக்கும், கமருதீன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. விக்ரம் ஆகட்டும், கானா வினோத் ஆகட்டும். ஆனால் இப்போ கமருதீன் ஒரு சில வார்த்தைகளை பேசும்பொழுதும், அங்கே ரொம்ப ரூடாக நடந்துக்கும் பொழுதும், இவ்வளோ நாள் தைரியமாக பேசின பார்வதி அழும் பொழுதும் பார்வதி மேலே தப்பு இல்லை, முழுக்க முழுக்க கமருதீன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்வதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சாண்ட்ரா பார்வதிக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சாண்ட்ரா எவ்வளோ விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கமருதீன் பார்வதிக்கு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க பார்வதிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். இதெல்லாம் பார்த்த கமருதீனுக்கு மனசில் ஒரு சின்ன பயம். ஏன்னா வீக்கெண்டு வரப்போகுது, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது நமக்கு வீக்கெண்டில் ஒரு சூப்பரான ரோஸ்ட் இருக்குது, அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நியூ நைட்டு போய் பார்வதிக்கு தொப்புக்கரணெல்லாம் போட்டு சாரி சொல்லி பார்வதியும் கமருதீனும் சேர்ந்துட்டாங்க. இதை முதல்ல வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறத சுபிக்ஷா மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, மற்றவங்க யாருக்குமே தெரியாது. காலையில் உட்காந்து இவங்க பேசுறது என்ன செய்யறது என்ன அப்போ எப்பவும் போல் சகஜமாக இருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, நேற்று வரைக்கும் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கூப்பிட்டு தனியாகவே சொல்லிட்டாரு பார்வதி கிட்ட, இந்த பார்வதி அவங்க கூட இப்போ சேர்ந்து நிதி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணதுக்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்னும் போது பார்வதி அந்த இடத்துல இல்லை நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் பவுண்டரினா பவுண்டரி, அதுக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதில் பார்வதிக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணது வந்து சாண்ட்ரா தான். சாண்ட்ராவால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இவன் எவ்வளோ விஷயம் பார்வதிக்காக பண்ணியிருக்கான், அவளை ஏமாத்திட்டு இருக்கான். ஆனால் இது வந்து பார்வதிக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மேலேயும் கோவம், கமருதீன் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க சாண்ட்ரா எந்த அளவுக்கு ரொம்ப கடுப்பில் இருக்காங்களோ அதை விட 4-5 மடங்கு கடுப்பில் கமருதீன் சாண்ட்ரா மேலே இருக்காரு. ஏன் அப்படின்னா பார்வதி கிட்ட பேசலாம் அப்படின்னு போனாலும் பேச விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னவோ அவங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இப்படி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா மேலே கமருதீன் கோவம். எப்படியாவது சாண்ட்ராவையும் பார்வதியும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதி கிட்ட சாண்ட்ராவை பற்றி தேவையில்லாத விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு கமருதீன். சாண்ட்ரா ஒன்றும் நல்லவ கிடையாது தெரியுமா, உன் மண்டையை கழுவிட்டு இருக்கதே சாண்ட்ரா தான், சாண்ட்ரா எத்தனை பேரெல்லாம் இது பண்ணியிருக்கா போல, நீ அவ கூட சேர்ந்துட்டு அவ பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் பார்வதி ஆமால்ல அப்படின்றாங்க. இவங்களுக்கு இனிமேல் யாராவது அந்த வீட்டில் சப்போர்ட்டுக்கு போவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம்.